இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 17/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 6 மணி ஷோ சரிங்களா. 6 மணி ஷோவுக்கு நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து நமக்கு கிடச்ச நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நம்பருமே சூப்பராக கிடச்சிருந்தது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் அழகாக கிடச்சிருந்தது. நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு. அதே மாதிரி 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது சி போர்டில். நம்ம சி போர்டில் தான் 0 கொடுத்தோம். நேற்று வந்து கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னால் சி போர்டு தான் 0 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது, யாருக்காச்சும் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்கன்னு சொல்லி தான் கொடுத்தோம். அதேமாதிரி 4ஆம் நம்பரும் அதேமாதிரி 0வும் ரொம்ப அழகாக மேட்ச் ஆச்சு. அதுவும் குறிப்பாக சி போர்டு 0 மேட்ச் ஆச்சு சூப்பராக சரிங்களா. செம்மையாக ஒரு வின்னிங் தான் இருந்துச்சு சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் நம்ம கொடுக்குறோம். அது என்னமா நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கன்ஃபார்மாக வர மாதிரி தெரியுது. அந்த மாதிரி நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். அது போக நமக்கு கிடச்ச 3 ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். 286/05 சரிங்களா. அதே மாதிரி 616/52 அதே மாதிரி 174/10 சரிங்களா. இதுதான் நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பேஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம். ஒரு அருமையான வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது போக ப்ளஸ்ஸு நம்ம கொடுத்ததில் நம்ம 1 மணிக்கு கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் அழகாக பாஸ் ஆயிருந்துச்சு ஆல் போர்டில். அதே மாதிரி 0 சி போர்டில் கொடுத்துருந்தோம், அது அழகாக பாஸ் ஆயிருந்து. 2 நம்பருமே ஒரு சான்ஸு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவ்லையும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் நிறையா இருக்குது. அதில் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருவோம். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ட்ரா அதாவது 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வேணாலும் மாறி வரலாம். ஏன்னா நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 652 அடித்தாங்க, அதுக்கு முதல்ல 605 அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்றைக்கி காலையில் அடிக்கப்படுது 410 சரிங்க. இந்த 2 நம்பரையுமே கம்பேர் பண்ணாமல் லாஸ்ட்டாக ஒரு நம்பர் வந்து விழுகும். அது வேறு மாதிரி வித்தியாசமான ஒரு நம்பராக தான் இருக்கும். அதுதான் நமக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து டியரில் கிடைக்கக்கூடிய 6 மணி ஷோவில் கிடைக்கிது. ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா, நம்ம கொடுக்குற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்குறோம். ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த டாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர். எதனால் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா, எனக்கு 4க்கு 8ன்னு ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 4 நம்பர் வந்து 4 நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடுற மாதிரி தான் தெரியுது. அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். 4க்கு 8ங்கிற நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் வரணும் அப்படின்னு காமிக்கிது. உங்களுக்கு கணக்கு வச்சுருந்தீங்கன்னு எடுத்துங்க. அதே மாதிரி தான் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, எப்போயுமே வந்து 4ஆம் நம்பர் வருது அப்படின்னா 4 நம்பருக்கு அதிகபட்சமாக 8ஆம் நம்பர் அதிகம் ஆடுவாங்க. அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவாங்க. அப்படி ஆடலாம் 6ஆம் நம்பர். இந்த 6க்கு 4 அதே மாதிரி 6க்கு 8 இது 2 நம்பர் ஏதாவது தொடர்ச்சியாக வருது அப்படின்னா கண்டிப்பாக 6, 4, 8 இது ரொம்பவுமே தொடர்ச்சியாக வந்துடும் எப்போயுமே. அந்த மாதிரி வருது. மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்திருக்கு பாருங்கள். 8ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் வந்திருக்கு, 7ஆம் நம்பர் வந்திருக்கு. அது மாதிரி மறுபடியும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 6, 4, 8ங்கிற நம்பர் எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர். அது மாதிரி வரும். ஒரே மாதிரி வரிசையாக வந்துடும். அது ஏன்னா இது ஒரு நம்பர் தள்ளி ஒரு நம்பர் தானே, உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 நம்பர் ஃபஸ்ட்டு 4 நம்பருக்கு அடுத்தது வந்து நமக்கு என்ன இருக்குது, 6ஆம் நம்பர் இருக்குது. ஒரு நம்பர் தள்ளி 5, 6 அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, அதுக்கடுத்து 6க்கு அப்புறம் ஒரு நம்பர் தள்ளி 8 தான் இருக்குது சரிங்களா. அப்போ இதுக்கப்புறம் 0 இது ஒரு 3 நம்பர் ஒரே மாதிரி ஃபார்மெட். அதாவது இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, எப்போயுமே வந்து இந்த நம்பர் நீங்கள் மனசில் வச்சுங்க. கேஎல் மட்டும் இல்லை, டிஎல்லையும் நமக்கு இந்த நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா. 0, 3 சரிங்களா. 0, 3 சாரி 0, 2 ஆமாம் 0, 2 0, 2 4, 6, 8 இதுதான். இந்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இந்த மாதிரி ஒரே மாதிரி ஃபார்மேட்டில் வந்துடும். இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்போயுமே சரிங்களா. அதனால தான் நம்ம இந்த 3 நம்பருக்குமே நம்ம அதிகமாக நம்பர் கொடுக்குறது பார்த்திங்கன்னா, 0 வந்து 2ஆம் நம்பர் கொடுக்குறோம், 0 வந்து 8ஆம் நம்பர் கொடுக்குறோம், 0 வந்து 6ஆம் நம்பர் கொடுக்குறோம், 0 வந்து 4 நம்பர் கொடுக்குறோம். காரணம் என்னென்னா, இதுதான் எப்போயுமே ஆடுவாங்க. இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான நம்பர் சரிங்களா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எப்போயுமே கணக்கு வரும். அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பர் அடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து நமக்கு 8ஆம் நம்பர் அடிக்கிறாங்க அப்படின்னா 8ஆம் நம்பருக்கு அடுத்து 6ஆம் நம்பர் அடிப்பாங்க, 6ஆம் நம்பருக்கு அடுத்து 8ஆம் நம்பர் அடிப்பாங்க, அப்படி மாற்றி அடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் எடுத்துட்டு 8ஆம் நம்பர் தூக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு மாற்றி அடிப்பாங்க. எப்போவுமே அப்படி தான் அடிப்பாங்க. அதனால தான் நம்ம 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் வருது சரிங்களா. ஏன்னா திடீர்னு 7ஆம் நம்பர் சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பருடைய பவர் 7ஆம் நம்பர் தானே. அப்போ அது இங்கே வரும் சரிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கணக்கில் 8, 7ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ஏ போர்டில் வரணும் அப்படின்னு காமிக்குது. இந்த ட்ராவில் அதாவது 6 மணி ஷோவில் நமக்கு வரணும்னு காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் எதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, 5ஆம் நம்பர் மட்டும் நீங்கள் போட்டால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துட முடியும்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5, 8ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் எனக்கு ரொம்ப அழகாக மேட்ச் ஆகிருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன், 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். ஏன்னா ஏற்கனவே 5க்கு 1 தான் வந்திருக்கு இல்லையா, 5க்கு 1 தான் வந்திருக்கு. அதே மாதிரி 0க்கு 5 வந்திருக்கு இல்லையா. அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும்
ஒரு 5ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு ஏதாவது 5ஆம் நம்பர் கணக்கில் வருது அப்படின்னா இந்த இடத்துல 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ஒரு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 2ஆம் நம்பர் வருதுன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மறுபடியும் வரும் 1க்கு 2 அப்படிங்கிற நம்பர்லாம் கண்டிப்பாக வாட்டத்தில் வரும். அப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது மாதிரி வருதான்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 7ன்னு இங்கே வந்துருச்சு இல்லையா, 1க்கு 7ன்னு வந்துச்சுன்னா அதே மாதிரி 1க்கு 2 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? 1க்கு 2ங்கிறது என்ன கணக்குன்னா 7உடைய பவர் வந்து 2. அப்போது 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகிடும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா கூட அருமையான ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 8, 5 அப்படிங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கு 8, 5ங்கிற 2 நம்பர். 5, 8 இருக்கலாம், அது 8, 5 இருக்கலாம். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிஷின் சார்ட்டிங் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிங்க. நம்ம கொடுக்குற நம்பர் அப்படியே வரணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. நம்ம முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான் கொடுக்குறோம். நம்ம வந்து கன்ஃபார்ம் நம்பருக்கு கொடுக்குறது கிடையாது. ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும், கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற கணக்கில் தான் கொடுக்குறோம், நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம். சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். பேசிக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம 4 நம்பருக்கு 8ஆம் நம்பர் வருங்க. அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வருங்க. அது அப்படி இல்லை அப்படின்னா 8க்கு 4க்கு 7ன்னு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல 1க்கு 2ன்னு கூட வந்துடும். இந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா நம்ம அப்படியே அதே மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி நமக்கு திரும்ப வரும். அப்படி கணக்கு பண்ணாலும் நமக்கு கண்டிப்பாக வந்து 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொடுத்த மாதிரி இங்கே வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி வந்து விழுந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. அதே மாதிரி சி போர்டு வந்து எனக்கு 3ஆம் நம்பர் மேலே டவுட்டு. 3ஆம் நம்பர் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 0க்கு 3ங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஃபேவரபுளாக அதாவது 0க்கு 3ன்னு வருதான்னு பார்த்துங்க. ஏன்னா நமக்கு வந்து அது வந்து 3 நம்பர் தெளிது நான் ஆடுறேன். பார்த்திங்கன்னா 0க்கு அப்புறம் என்ன எடுத்து 0க்கு அப்புறம் எடுத்து என்ன இருக்குது 1, 2, 3. அப்போ 3 நம்பர் தள்ளி வந்து விழுந்துடும். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா. 0க்கு அப்புறம் 3 நம்பர் தள்ளினா என்ன வரும், 3ஆம் நம்பர் தான் வரும் இல்லையா. அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்கணும். அப்போ அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் வருது அப்படின்னு காமிக்குது. அதனால தான் கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 4ஆம் நம்பர் எப்படி வருது அப்படின்னு கேட்டால் 4ஆம் நம்பர் வரும். ஆட்டத்தில் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று வந்து 0 கொடுத்துருக்காங்க, 0க்கு 4 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கும். 3ஆம் நம்பர் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு 4 நம்பர் அந்த இடத்துல கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா நாளைக்கு 0 வந்திருக்கு, 0க்கு 4 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அது போக ப்ளஸ் இந்த மாதத்தில் அதிகமாக 4 நம்பர் வைக்கவே இல்லை. அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதை வச்சா தான் நாங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள், நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் பற்றி வரைக்கும் நமக்கு இன்னொரு நம்பர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 4 அப்படின்னு 2 நம்பர் கொடுத்துட்டோம். 8, 5, 3 அதாவது 853, 724 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது ஆல் போர்டு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. எனக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 3ஆம் நம்பர் வருதான்னு பார்த்துங்க. 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரதுனால தான் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுக்க வந்து ஆல் போர்டில் நீங்கள் போகிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு இங்கே ஏபிபிசிஎஸ்சி செட் பண்ணி போட்டாலும் கூட ஓரளவுக்கு பிரச்சனை முடிஞ்சுது, ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம். ஆனால் 3 டிஜிட் மட்டும் வைக்க வேண்டாம். நீங்கள் வச்சாக்கா நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, ஏபிபிசிஎஸ்சி பிரித்து போடுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஆல் போர்டில் போடுங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வின்னிங் வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.